மொபைல் ஜஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். கமலஹாசன் அவர்கள் பரபரப்பாக ஒரு வீடியோ விட்டுருக்காரு. அதை என்னன்னு ஒரு 10 செகண்ட் பார்த்துட்டு வந்துருங்க. உயிரே உறவே தமிழே வணக்கம். ரொம்ப சந்தோஷமா சிகாகோல இருந்து உங்களோட பேசிட்டு இருக்கேன். என்ன சந்தோஷம்னா, நான் எங்கிருந்தாலும் நான் விரும்பும் நற்பணியை நடத்துவதற்கு என் தோழர்கள், என் தம்பிகள் இருக்கிறார்கள். கமலஹாசன் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்பதான் நம்ம கண்ணில் கொஞ்சம் தென்படுறாரு. ஏன்னா அவர் ஃபாரின்லேயே சுத்திட்டு இருக்காரு. அவர் சிகாகோல இருக்கிறதா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அவருடைய நட்பணி தோழர்களுக்கு ஒரு வீடியோ மூலமா அவர் பேசியிருக்காரு. அந்த காணொலி தான் இப்ப நீங்க பாத்தங்க. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு வீடியோவும் அவர் வெளியிடல. அவர் நட்பணி மூலமா நூலகம் ஆரம்பிச்சிருக்காரு. அதை நன்றி சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. வேற ஒண்ணுமே அந்த வீடியோவில் இல்லை. கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் எவ்வளவோ இஷ்யூ போயிட்டு இருக்கு. அண்ணா பல்கலைக்கழகம் ஆகட்டும், டங்ஸ்டன் ஆகட்டும், பரந்தூர் ஆகட்டும், அதே போல பெரியார் இஷ்யூ. அப்படி சீமான் இது மாதிரி பெரியாரை பேச தமிழ்நாடு முழுவதும் கொந்தளிக்கிறாங்க. இந்த விஷயம் கண்டிப்பா வச்சிரும். அந்த விஷயமாகட்டும், வேங்கவயல் விஷயமாகட்டும், இது வரைக்கும் எந்த ஒரு போஸ்டும் போடல, எந்த ஒரு குரலுமே அவரு கொடுக்கவே இல்லை. சரி, நம்ம தான் தப்பா சொல்றோமா? எதுக்கும் அவருடைய சமூக வலைதளத்தை ஒரு வாட்டி நம்ம பார்த்துடலாம். ஏன்னா அவரை பத்தி நம்ம தப்பா சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஏற்கனவே ஓடி போறோம்னு சொல்லிட்டு தான் அவர் இங்க இருக்காரு. நம்ம தப்பா சொல்லிட்டு இவர் தப்பா சொல்லிட்டாப்ல அப்படின்னு சொல்லக்கூடாது இல்ல. அதனால அவர் சமூக வலைதளமான Facebookல சுத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. நிறைய விஷயங்கள் போட்டிருக்காரு. எம்ஜிஆர் பிறந்த நாள் குறித்து பதிவு போட்டிருக்காரு. அதே போல EVK சிலங்கோன் குறித்து பதிவு போட்டிருக்காரு. அதே போல அஜித்குமார் அவர்களை பத்தி ஒரு பதிவு போட்டிருக்காரு. இவ்வளோ போட்ட கமலஹாசன் அவர்கள் தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு பதிவு போட தெரியலையா, இல்ல அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா தெரியல. ஏன்னா எப்பவுமே பாத்தோம்னா ஒரு பிரபலமா இருக்கிறவங்க Facebook அவங்க ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு அட்மின் வச்சிருப்பாங்க. அந்த அட்மின் போறதா எல்லாமே. ஆனா இந்த முக்கியமான விஷயங்கள் இப்ப நான் சொன்ன தெரியுங்களா, அண்ணா பல்கலைக்கழகம் ஆகட்டும், டங்ஸ்டன் ஆகட்டும், வேங்கவயல் ஆகட்டும், தந்தை பெரியார் குறித்து ஆகட்டும், எல்லா விஷயங்களும் இவர் சொன்னா மட்டும்தான் போடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எச்ராஜா மாதிரி அட்மின் தான் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லாம, இவர் சொல்லாம அந்த பதிவு போடவே மாட்டாங்க. இதை கூட அவரால் சொல்ல முடியல அப்படின்னு ஒரு கேள்வி இங்க எழுப்பப்படுது. மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு இத்தனை ஆண்டுகளாவது அவர் நல்லா செயல்பட்டு இருந்தாரு. என்னைக்கு இந்த திமுக கூட்டணிக்கு போனாரோ அன்னையிலிருந்து அவர் செயல்பாடுகள் எதுவுமே சரியில்லை. ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் அவர் தலையிட்டுக்கிறது இல்லை. அவர் உண்டு, அவர் வேலை உண்டு அப்படின்னு மட்டும் அவர் இருக்காரு. நம்மளுக்கு ஒரு MP சீட்டு கொடுத்தா போதும், அப்படியே டெல்லியிலே போயிட்டு காலத்தை ஓட்டிக்கலாம், எங்க போனாலும் டெல்லியிலே நம்ம இருந்துக்கலாம். ஏன்னா ஒரு குவார்டர்ஸ் தருவாங்க, அந்த குவார்டர்ஸ்லேயே அப்படியே அங்க இருந்துக்கலாம். அங்க இருந்து கூட நம்ம ஃபாரின் போயிட்டு மறுபடியும் டெல்லியிலே இருந்துடலாம். நம்மளுக்கு ஏன் தமிழ்நாடுன்னு நினைக்கிறாரா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா இந்த திமுக கூட்டணியில் இருக்கிற அனைவருமே பார்த்தோம்னா வேல்முருகன்ல இருந்து விடுதலை சிறுத்தைகள், திருமாவளவன்ல இருந்து CPM, CPI, காங்கிரஸ் எல்லாருமே பார்த்தோம்னா பல விஷயத்துக்கு மக்களுக்கு குரல் கொடுத்திருக்காங்க. கூட்டணியும் மீறி அவங்க நிறைய விஷயங்களுக்கு மக்களுக்காக குரல் கொடுத்திருக்காங்க. கமலஹாசன் மாதிரி எந்த பயமும் இல்லாம. இப்போ மாநிலவையில பார்த்தோம்னா எலெக்ஷன் வரப்போகுது, MP எலெக்ஷன் இன்னும் ஒரு 3-4 மாதங்கள்ல வரும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அந்த மாநில எலெக்ஷன்ல திமுக சார்பா கமலஹாசன் ஒரு MP-யா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆனா இவர் தான் MP ஆவாரான்னு சொல்லிட்டுலாம் உறுதி இல்லை. ஏன்னா இவர் இருக்கிற பிஸி பார்த்தோம் அப்படின்னா MP ஆனார்னா எப்பவுமே மக்கள் களத்துல நிக்கணும். இவர் அது மாதிரி நிக்கிற மாதிரி தெரியவே இல்லை. அதனால இந்த MP பதவியை வேற யாருக்குன்னா கொடுத்துருவாரா அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கு. கமலஹாசன் அவர்கள் இப்ப இருக்கிற மாதிரியே இருந்தாலே ஓகே, கரெக்டா தான் இருந்திருக்கும். ஏன் தேவையில்லாம ஏன் அரசியல் ஆரம்பிச்சு எல்லா தொண்டர்களையும் கஷ்டப்பட வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இவரை நம்பி தான் பல பேர் வேலையை இருந்து இவர் கூட நிறைய பேர் நின்று இருக்காங்க. ஆனா உஷாராயிட்டு ஒரு சிலவங்க வெளியும் போயிருக்காங்க. அவங்களே திமுகவிலையும் சேர்ந்திருக்காங்க. இருந்தாலும் இவர் தொண்டர்களுக்கு நிறைய செய்திருக்கிற துரோகமும் அதிகமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதனாலதான் இந்த கட்சியில யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். மக்களை பத்தி எந்த ஒரு கவலையும் படாத உலகநாயகன் கமலஹாசன் தொண்டர்களை பத்தியா கவலைப்பட போறாரு. அதனால இவர் இனிமே ப்ரொடக்ஷன்லயும் நடிப்புலயும் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணா போதும். அந்த நல்ல பதவி MP, அதாவது மாநிலவையோட MP பதவி வேற யாருக்குன்னா கொடுத்தாலும் அவங்க மக்களுக்காக குரல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இனிமே கமலஹாசன் அவர்கள் நடிப்பு தயாரிப்பு மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இனிமே நீங்க தமிழ்நாட்டு மக்களை பத்தி தயவு செய்து பேசவே பேச வேண்டாம். ஏன்னா எச்ராஜா சொல்ற மாதிரி தான், உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி மக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தயவு செய்து கமலஹாசன் சார் அவர்கள் நடிப்புலையும் தயாரிப்புல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணா போதும்னு மக்கள் உங்களை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். இனிமே உங்க பேச்சை யாரும் நம்ப மாட்டாங்க. இனி உங்க வேலையை நீங்க பாருங்க, தொண்டர்கள் வேலை தொண்டர்கள் பார்க்க
பார்த்தாலும் மக்கள் வேலையை மக்கள் பார்ப்பாங்க. இப்போ நான் பேசிய கருத்துக்கும் கமலஹாசனை பற்றி மக்களாவிய உங்கள் கருத்துக்கும் என்னன்னு சொல்லிட்டு கீழே வந்து உங்களுடைய கருத்து வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தேன் அப்படின்னா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. ஏன்னா என்னுடைய ஆதங்கத்தை தான் நான் காட்டினேன். ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ஒரு கடந்த ஒரு சில நாட்களாகவே வந்து மக்களுக்கு எந்த ஒரு குரலும் வந்து கொடுக்கறதே இல்லை. ஏன்னா அந்த ஒரு விஷயம் தான் வந்து எனக்கு வந்து ஒரு ஆதங்கமாக இருக்காங்காட்டியும் வேற ஒன்றும் இல்லை. மக்களாகிய கமலஹாசனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.